கதிர், எப்பவுமே இதுதானா? வாயை திறந்து ஏதாவது பேச. வேலைக்கு நடுவில் நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம்தான். சரி சொல்லு, என்ன பேசலாம்? ஒன்றும் இல்லை, நீ போய் பாட்டை கேளு. ஹேய், நீ என்கிட்ட பேசுறதே பாட்டு கேட்குற மாதிரி தான். வா பேசலாம். இதை நீ அங்கே தள்ளி உட்காந்து கூட பேசலாம். ஓ, அது அப்படியும் பேசலாம்ல? சரி கேளு. ஈவினிங் சீக்கிரம் வந்துரு, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். ஹேய், நான் என்ன உன்ன மாதிரி கடையில் சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், வேலை ஏகப்பட்டது இருக்கு. அதானே, உனக்கு என்னை விட முக்கியமான வேலை தான் நிறைய இருக்கும். என்னது? ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு போ. சரி, இன்னைக்கு ஒரு பவுன் ரேட்டு என்ன போகுது? 1 லட்ச ரூபா போகுது தம்பி. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? அப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்தா ரொம்ப கஷ்டம் போலயே. ஆமாம் தம்பி, என் பேத்தி கல்யாணத்துக்குலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வேணும்னா நீங்கள் 2 பேர் பேசிட்டு வரீங்களா? நான் இறங்கிடுறேன். ஏய், அவர் சும்மா யதார்த்தமாக பேசுகிறாரு, நீ ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்னை விட முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நேரம் இருக்கும். சரி அனிதா, இன்னைக்கு லஞ்சு என்ன பண்ணியிருக்க? மார்னிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சிருக்கேன். ஏய், நேத்தாடி தயிர் வச்சேன், இன்னைக்குமா? இதுக்கு நானே சமைக்கலாம் வச்சேன். ஒழுங்கா சமைக்க கூட தெரியல, எது கல்யாணம் பண்ணோம்? கதிர், என்ன சொன்ன? அண்ணா ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? அனிதா, நான் சொல்றதை கேளு. அனிதா, அனிதா. கதிர், கதிர், இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை மேலே ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். ஏன் மாதிரி என்னாச்சு? பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, அதான் உங்கள் லஞ்ச் ஷேர் பண்ணிக்கலான்னு. ஆட ஏங்க மாதிரி நீங்கள் வேற. இன்னைக்கு தயிர் சாதம் தான், அதை நானே டீ சாப்பிடலான்னு வந்தேன். வேணா தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். தயிர் சாதம் உங்களுக்காண்டி உங்கள் ஒய்ஃப் ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நான் வேணா கடையில் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மரிஸ், சத்தியமா இது எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸ் தான். இல்லை பரவாயில்ல கதிர், நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. வந்துட்டான் லூஸ். எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி வேற கேட்பான். அனிதா, அனிதா, வா நம்ம வெளியே போகலாம். உனக்கு என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கும், நீ அதை பாரு. ஹேய், எனக்கு உன்னோட முக்கியமான வேலை எதுவுமே இல்லை. என் பின்னாடியே வராம ஒழுங்கா போயிரு. அனிதா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னதான் அனிதா. கதிர், எல்லாரும் பாக்குறாங்க. வேலை பார்க்குற இடம், ரோடு, சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. ஏய், ரொம்ப பண்ணாதடி. நான் உன்னை நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஒரு நிமிஷம் இங்கே பாரு. இங்கே பாரு அனிதா. என்ன? சாரி, எனக்கு என்ன தெரியும், நீ மட்டன் தான் பண்ணியிருப்பேன்னு. சரி, அது மட்டன்னு தெரியாது, ஆனா நீ பேசினதெல்லாம் சரியா? நான் அப்படி சொல்லல. என்னால முடியாத டைம்ல நானே இப்போ வச்சு சிம்பிளா ஃபுட் ப்ரிப்பேர் பண்றேன், அதை கூட புரிஞ்சுக்காம கண்ட மாதிரி பேசுற. உங்ககிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்றதே வேஸ்ட். தயிர் சாதத்துக்கு இவ்வளோ பேச்செல்லாம் ஓவர். எது? தயிர் சாதத்துக்கு நான் இவ்வளோ பேசுறேனா? பின்ன ஒழுங்கா சமைக்க கூட தெரியாம கல். தப்பு தான், சாரி. சரிங்க பாரு, எனக்கு பனிஷ்மெண்ட்டா இந்த 1 வீக் ஃபுல்லாக லஞ்சுக்கு எனக்கு தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரு. ஷோ, திரும்ப திரும்ப தயிர் சாதம்னு சொல்லாத, கோவமா வருது. பாத்தியா, கேட்குற உனக்கே இவ்வளோ காண்டாதுன்னா சாப்பிட்ற எனக்கு எப்படி இருக்கும்? சார், இப்போதான் என் சமையல் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. சரி, லஞ்சில் ஏன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல?
நான் என்ன கடையில் சும்மாவா இருக்கேன்? தாயி, உன்னை உள்ளங்கையில தாங்கி அன்பா கவனிச்சுக்கிற புருஷன் கிடைச்சிருக்கான் பாத்துக்க. இது எப்படி சொல்றீங்க? அதான் கையில தெரியுதே. பாரா, உன் பொண்டாட்டி செருப்ப நீ கையில வச்சிருந்ததையும் உன் பொண்டாட்டி கால்ல சங்கு குத்துனப்ப நீ வலிக்காம எடுத்ததையும் நான் பார்த்தேன் ராசா. அப்ப சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஜோசி சொல்றீங்க. ஆ? ப்ரோ ப்ரோ, எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? தேவன் ஃபோனை தூக்கிட்டு ஓடிட்டா. பரவாயில்ல, போனால் போயிட்டு போட்டோம். ஏன்? உன் ஃபோன் தான். அனிதா, வலிக்குது. அனிதா. இந்தா என்னடி இது? gift. உனக்கு வயர்டு செட் ஆகலடா, அதான் வயர்லெஸ் வாங்கிட்டேன். எப்படியும் மார்னிங் பிச்சிருப்பல்ல. ம் ம். சரி, இது எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா கேட்க முடியும்? நீ தானே மார்னிங் நான் பேசுறதே வந்து பாடுற மாதிரி இருக்குன்னு சொன்ன. ம் இந்தா. சரி, ஃபோன் கொடு.